உக்ரைனில் பிரேவ் ஒன் டிஃபென்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு ஹேக்கத்தானை நடத்துகிறாங்க. எங்கே தேவை அதிகரிக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக கண்டுபிடிப்புகளும் அதிகமாகும். ஸோ இப்போதைக்கு உக்ரைனுக்கான தேவை என்ன? லாங் ரேஞ்ச் வெப்பன், ரஷ்யாவை தூரமாக நின்று அடிக்கிறது அப்படிங்கிறது தான். அதுக்காக பல நாடுகளிடம் ஜெலன்ஸ்கி அவர்கள், உக்ரைனுடைய விசுவாசிகள் எல்லாருமே போய் கோரிக்கை வைத்தார்கள். இப்போ ATACMS போன்ற லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ்லாம் கிடைச்சிட்டு வருது. ஆனால் அதையும் தாண்டி உக்ரைன்லேயே தயாரிக்கக்கூடிய அந்த லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ்க்கான ஒரு ஹேக்கத்தான் தான் இது. ஹேக்கத்தான் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸை சீக்கிரமாக செய்து முடிப்பதற்கான ஐடியாஸை கொண்டு வந்து அந்த ஐடியாஸுக்கு தேவையான ஃபண்டை உள்ளே வச்சு அந்த ஃபண்டு வழியாக ப்ரோட்டோடைப்பை ஒரு மெயின் ப்ராடக்டாக மாற்றுறது. இதே மாதிரியான விஷயங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஒரு கல்லூரியில் இருக்கோம், நம்ம ஒரு வேலையில் இருக்கோம், நாம் எங்கேயாவது ஒரு வீட்டு வேலை வாய்ப்பில் இருக்கோம் அப்படின்னாலும் இது எல்லாமே நம்மளாலையும் சாத்தியப்படும். கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஹேக்கத்தானை நடத்தி சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளை எளிமையாக சீக்கிரமாக கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபடணும். வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேர் வீட்டில் இருக்கோமா, ஒரு 2 நாள் 2 மணி நேரம் ஒரு ஹேக்கத்தான் மாதிரி குட்டி குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதனால் என்ன நன்மைகள் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நான் சொல்கிற நன்மைகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி நம்ம வீட்லேயும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம படிப்புக்கும் நம்முடைய ஆஃபீஸுக்கும் நல்ல நன்மைகள் நடக்கும். இந்த மாதிரியான ஹேக்கத்தான் நடத்துனதுனால இப்போ உக்ரைனில் எத்தனை டெவலப்மெண்ட் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3200க்கும் அதிகமான டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. அதாவது மெயின் ப்ராஜெக்ட் நடந்துட்டுருக்கு. எங்கள் யுத்த பூமி 2-3 வருடங்களாக யுத்தம் நடந்துட்டுருக்கு. அந்த இடத்துல 3200 டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 3200 ஐடியாஸுக்கு அங்கே உயிர் கிடைக்க ஆரம்பிக்கிறது. அதில் 1400 மேனுஃபேக்சர்ஸ் அப்படிங்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 1400 மேனுஃபேக்சர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 800 ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ட்ரோனை பற்றியும், 280 ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கிரவுண்ட் ரோபோட்டிக்ஸை பற்றியும், 240 எலக்ட்ரானிக் வார்ஃபேரை பற்றியும் இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிற தகவல். இது மட்டும் இல்லாமல் 230 டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நாட்டோ ஸ்டாண்டர்டுக்கு இணையான டெவலப்மெண்ட்டாக உக்ரைனில் செயல்பட்டு வருகிறது. சீக்கிரமாக அது ஒரு ப்ராடக்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாமும் என்ன செய்யணும்? ஹேக்கத்தான் பெரிய அளவில் நம்முடைய மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஐடியாக்களை எப்படி உயிராக்கம் கொடுப்பது அப்படிங்கிறதுக்கான அந்த விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். நீங்களும் இதே மாதிரியான ஹேக்கத்தானில் ஈடுபட நினைக்கிறீங்க, இல்லை இந்த ஹேக்கத்தானில் நம்ம அலுவலகத்தில் செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னா கீழே ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு கமெண்ட் போடுங்களேன். பார்க்கலாம் எத்தனை பேர் இதில் இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி.